வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. காங்கிரஸ் கட்சியோடைய கரண்ட் எம்எல்ஏ, அதுவும் 3 முறை தொடர்ச்சியாக 3 முறை விளவங்கோடு பகுதியின் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி அவர்கள் நேற்று பாஜகவுல இணைஞ்சிட்டாங்க. அவங்க பாஜகவில் இணைஞ்சது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் இணையலாம் என்ற ஒரு சூழல் தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு 10 நாட்களாகவே இது சம்பந்தமான பெரிய விவாதங்கள்லாம் நடைபெற்றது. அவங்க பாஜகவுக்கு போக போறேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க நான் போகல அப்படின்ற ஒரு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. நேற்று போய் அதிகாரப்பூர்வமாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில போய் இணைஞ்சிட்டாங்க. சரி, அவர் ஏன் பாஜகவில் சேர்ந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவர் பாஜகவில் சேர்ந்ததா பாஜக வளர்ச்சி அடைய போதா, இல்ல காங்கிரஸ்ல இருந்து போயிட்டாங்க அப்படின்றதற்காக தமிழக காங்கிரசின் தலையெழுத்தே மாறிட போகுதா அப்படின்ற விஷயங்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். விஜயதாரணி அவர்கள் மிகச்சிறப்பாக ஊடக விவாதங்கள்ல தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்எல்ஏ. இவர் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களுக்காக குரல் கொடுத்தவர் என்ற கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருந்தார் இல்லைங்களா, அவருடைய பேத்தி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த விளவங்கோடு பகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி. சரி, இவங்க ஏன் அங்க போகணும்? ஒரு விஷயம் என்னன்னா, கொள்கைக்காக போயிட்டாங்களா? இவர் ஒரு மிகப்பெரிய கொள்கைவாதி, பெண்ணிய சிந்தனைவாதி, காங்கிரசின் கொள்கைகளை கடைபிடித்தவர், அஹிம்சையை கடைபிடித்தவர். இதெல்லாம் என்னோட கொள்கை, பெண்களின் உரிமை பெறணும் அப்படின்ற கொள்கைக்காகலாம் நான் பாஜகவில் போயிட்டேன். இன்னைக்கு இதெல்லாம் காங்கிரஸ்ல இல்ல, அதற்காக நான் பாஜகவில் போயிட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு பண பலன் வேணும், எனக்கு அதிகார பலன் வேணும், எனக்கு இங்க வெறும் எம்எல்ஏவா தான் இருக்கேன், நான் பாஜகவுக்கு போயிட்டா ஒரு அமைச்சர் ஆயிடுவேன், எம்பி ஆயிடுவோம், மத்திய அமைச்சர் ஆக முடியும் என்னால, இல்ல நாளைக்கு திரும்பவும் அதிகாரத்துக்கு பாஜக தான் வரும், நான் தமிழ்நாட்டிலே பாஜகவோட ஒரு பெரிய தலைமையா மாற போறேன், இந்த அதிகாரம் எனக்கு தேவை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அங்க போனீங்கன்னா அதுல எந்த ஒரு விமர்சனமும் பெருசா இருக்க போறது இல்லை. ஏன்னா இங்க எல்லாமே பிழைப்புவாதிகள் தான். அரசியலுக்கு வந்தவங்க முக்கால்வாசி பேர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது, ஆனால் பெரும்பான்மையினர் பணத்தையும் அதிகாரத்தையும் பெறதுக்காக இங்க வந்த, அதிகாரம்னா மக்களுக்கு செயலாற்றக்கூடிய அதிகாரத்திற்காக இல்ல, நான் வாழணும், என் புள்ள குட்டி வாழணும், என்னோட தலைமுறை வாழணும்னு சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வர ஒரு பிழைப்புவாதிகள் தான் இங்க இருக்க 90% பெரும்பான்மையான அரசியல்வாதிகள். அதுல ஒரு கூட்டமா நீங்க உங்களை நாங்க கணக்கில் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்க எல்லாரும் அந்த மாதிரி தானே போறான், நீ அப்படிதான் நினைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்க சொல்றது என்னன்னா, கொள்கைக்காக அங்க போறேன், இங்க பெண்களுக்கான வளர்ச்சி இல்லை, அதனால பாஜகவுக்கு போறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த நாட்டிலேயே பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அதுல பாஜகவை தான் முதல் கட்சியா இருக்கும். நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல முதல்ல நம்ம நிறுத்த போறது பாஜகவை தான். ஹத்ராஸ்ல நடந்த பெண்ணுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையா இருக்கட்டும், மணிப்பூர்ல நடந்த கலவரமா இருக்கட்டும், பில்கிஸ் பானுவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியா இருக்கட்டும், ஆசிஃபாவுக்கு நடந்த கொடுமையா இருக்கட்டும், இதெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற இந்த உலகத்துல இருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இடத்துல இதெல்லாம் நம்ம முன்னாடி நிறுத்தலாம். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் எதிர்த்து நீங்கள் தான், இதே விஜயதாரணி தான் இத்தனை சம்பவங்களையும் எதிர்த்து அத்தனை ஊடகத்திலையும் விவாத நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பாக பணியாற்றணும் நீங்க தான். ஆனா இன்றைக்கு பாஜக புனித கட்சி ஆயிடுச்சா? உங்களுக்கு அங்க முதல்ல உங்களுக்கு அங்க பாதுகாப்பு இருக்குமா? நான் என்ன கேட்கிறேன், பொதுமக்களுக்கு பாஜகவால அச்சுறுத்தல்லாம் இருக்கட்டும், கட்சியில இருக்க சக பெண்கள் அங்க நிம்மதியா பணியாற்றிட முடியுமா? வீடியோ எடுக்கிறதுக்கும் அந்தரங்க வீடியோக்களை எடுப்பதற்கும் வெளியிடுவதற்கும் ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் எதுன்னு கேட்டனா இந்தியாவிலேயே பாஜக தான். இங்க இருக்க கேடி ராகவன், அண்ணாமலை எல்லாம் அதுல எக்ஸ்பர்ட். இன்னைக்கு அண்ணாமலை எல்லாம் அதுல புகழ்பெற்று விளங்கிதான் தமிழ்நாடு முழுக்க சிரிப்பா சிரிச்சுட்டு கிடந்தாரு. ஒருத்தவங்க வீடியோ ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு. இந்த திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா, இந்த திமுக சிவாவுடைய பையன், அந்த ஆள்லாம் எங்கன்னே போடி ஒளிஞ்சிட்டாப்ல. 6 மாசம் ஆளே காணும். ஏன்னு தெரியுங்களா? இதெல்லாம் ஆடியோ வீடியோ கேஸ் தான். ராகவன்லாம் தலைமறை வாயினாப்புல, கட்சியில இருந்து ஓரங்கட்டப்பட்டாரு, மக்களால புறக்கணிக்கப்பட்டாருன்னா எதனாலன்னு தெரியும். அப்போ இதையெல்லாம் செஞ்ச ஒரு கூட்டம் ஒரு பெண்மணி ஆகிய உங்களுக்கு எதிராக உங்கள் வளர்ச்சியை ஒடுக்குவதற்கு எந்த எல்லைக்குமா அவர்கள் போவார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் மீறி அங்க ஏன் போனீங்கன்னு உங்க மனசாட்சியை தான் கேட்கணும். ஏன்னா அதெல்லாம் மீறி உங்களுக்கான ஒரு விலை பேசப்பட்டிருக்கும். அந்த விலை மக்களுக்கான நற்செயல்களா, மக்களுக்கான நல்ல திட்டங்களா இருக்கும்னு நினைக்கிறேன்னா நாங்க முட்டாள் கிடையாது. அந்த விலை உங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக வேணா இருக்கலாம். உங்க பண ரீதியாகவோ பதவி ரீதியாகவோ உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அதற்காக நீங்க போகலாம். அப்போ அதற்காக நீங்க போனீங்கன்னா அதை ஓப்பனா சொல்ல கத்துக்குங்க. அதை விட்டுட்டு இங்க பெண்களுக்கு வளர்ச்சி இல்லை, அங்கதான் பெண்களுக்கு வளர்ச்சி இருக்குன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு, அது இல்லாம ஒரு பொய்யை பரப்பி பாஜக புனிதமான கட்சியாலாம் நிறுவ முயலாதீங்க.
ஏன்னா இங்க இருக்கிறதுல நாங்க கேவலமான கட்சியா பாஜகவை தான் பாக்குறோம். இங்க எவனும் கூட்டணி வைக்கவே தயாரா இல்ல. அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, இன்னைக்கு அதிமுக ஏன் தனியா போனாங்க? உங்க கூட இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்ன ஏத்துக்க மாட்டாங்க, அதானே உண்மை. இப்ப பாஜகவை ஏன் அதிமுக தூக்கி போட்டது? திமுக சேர்த்துக்காது, அங்க ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி உருவாயிடுச்சு. அதிமுக ஏன் சேர்த்துக்கல? மிரட்டிலாம் பாத்தீங்கல்ல, மிரட்டிலாம் வச்சிருந்தீங்கல்ல, அது உங்களுக்குள்ள உள்ள உள் டீலிங்கா கூட இருக்கட்டும். ஆனா ஏன் உங்க கூட நிக்க மாட்டாங்க? தேர்தலில் ஏன் உங்க கூட நிக்கலன்னு விலகி போறாங்க? அப்போ உங்களை தமிழ்நாடே உங்களை ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குது. இந்த வார்த்தைகளை நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களின் கொடும் செயல்களை விட இது ஒன்றும் கொடுமையானது கிடையாது. உங்களை 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 கிட்ட சேர்த்துக்கவே அஞ்சுறாங்க. இது அருவருப்பாகவோ பிறப்பின் அடிப்படையில கிடையாது. இதற்கான காரணமே வேற. நீங்க வந்தீங்கன்னா என்ன மக்களே ஏத்துக்க மாட்டான், நீங்கள் ஒரு கொடுமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒதுக்கி வச்சிருக்கிறான் பாஜக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியில போயிட்டு நீங்க சேர்றீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? வெறும் பணமும் பதவிக்காக மட்டுமே ஒழிஞ்சு வேற எதற்கும் நான் வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஏற்கனவே செல்வத்துக்கு செல்வ பெருந்தகைக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தலைவர் பதவி கிடைச்சிரும், அந்த இடத்துக்கு நகர்ந்துடலாம் அப்படின்லாம் இங்க ஒரு கணக்கு போட்டுக்கிறதெல்லாம் சொல்றாங்க. அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனால் பாஜகவில் அதற்கு நீங்க காங்கிரஸ்லயே இருந்திருக்கலாம். பாஜகவுக்கு போயிட்டு தான் தலைமை பதவி பெறணும் அப்படின்னா அது பாஜகவோட தலைவர்லாம் இங்க தலைவரா மதிக்கிறாங்களா? அண்ணாமலைன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காப்ல, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது, யாரும் மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி செல்லா காசா தான் ஆவீங்க. இதே எம்எல்ஏ ஆயிட முடியுமா நாளைக்கு? நீங்க காங்கிரஸ்ல திமுகவோட தயவுல தான் எம்எல்ஏ ஆனீங்க. நீங்க மட்டும் கிடையாது, காங்கிரஸே திமுக தயவுல தான் எம்எல்ஏ ஆச்சு. இங்க காங்கிரஸ்க்குன்னு பெரிய வாக்கு வங்கி இருக்கா? சரி, இப்ப காங்கிரஸ் சரிஞ்சு விழுந்துருமா நீங்க போயிட்டு தர அப்படின்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸே இங்க சரிஞ்சு விழுந்தாங்க கிடைக்கும். இப்ப நீங்க போனதால புதுசா சரியா போறது கிடையாது. காமராஜர் காலத்திற்கு பிறகு இங்க காங்கிரஸே காணாம போயிடுச்சு. காங்கிரஸ்னாலே கோஷ்டி பூசலுக்கு பெயர் பெற்ற கட்சி தான். காங்கிரஸுமா இருக்கட்டும், அதன் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனா இருக்கட்டும், இதெல்லாம் கோஷ்டி சண்டைக்கு பெயர் பெற்ற ஒரு இடமும் கட்சியும் தான் இது. ஆளுக்கு தனிக்காட்டு ராஜாவா செயல்பட்டு இங்க கட்சியே அழிச்சிட்டீங்க. அப்புறம் எப்படிதான் இத்தனை எம்எல்ஏ எம்பிலாம் இங்க வராங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை பிடிச்சா என்னைக்கா இருந்தாலும் திமுகவுக்கு 4 அமைச்சர் 5 அமைச்சர் கேட்டு வாங்கிப்பாங்க. அதற்காக உங்களுக்கு 10 எம்பி கொடுத்துட்றேன், ஒரு 20-25 எம்எல்ஏ கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இது காங்கிரஸ் தனிச்சு நின்று ஒரே ஒரு தொகுதியில் இங்க ஜெயிச்சிட முடியுமா? ஒரு தொகுதியில தனிப்பட்ட எந்த தொகுதியிலாவது காங்கிரஸ்க்கு வாக்கு வாங்கியிருக்கா? கிடையாது. தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்துல மட்டும் இங்க அத்திபூத்தார் போல ஏதாவது ஒரு தொகுதி ஜெயிச்சிட முடியும், அவ்வளவுதான். அங்கேயும் திமுக அதிமுக தான் வலுவா இருக்கு. தனிச்சு நின்று செயல்பட்டுறவே முடியாது, வெற்றி பெற்றவே முடியாது. சரி, அப்படியே இருந்தாலும் பெருமளவு, ஏன்னா இங்க வாக்கு வங்கின்றது சிதறி கிடக்கலாம், ஒரு தொகுதியில் இல்லை. ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயுமே வாக்கு வங்கி கிடையாது. தெருவுக்கு 2 பேரை பொறுக்கி எடுக்கலாம். அந்த 2 பேரும் 2 பதவியில இருப்பான். அவன் வாக்காளனா கூட இருக்க மாட்டான். 2 பேருமே மாவட்ட தலைவருமா, 2 பேருமே மாநில தலைவருமா. ஏன்னா இருக்கிறவன் பூரா தலைவர் தாங்க, தொண்டனே கிடையாது காங்கிரஸ் கட்சியில. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால காங்கிரஸ்க்கு பெரிய வீழ்ச்சிலாம் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போறது இந்தியா கூட்டணியை மொத்தமா தான் பார்க்க முடியும். காங்கிரஸ் தனிப்பட்ட இயக்கமா ஒரு வளர்ந்த இயக்கமோ இல்ல ஒரு பெரிய இயக்கமான்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அளவுல கிடையவே கிடையாது. இதனால இங்க எந்த விஜயதாரணி போயிட்டதால இங்க எந்த சலனமும் இல்லை. அதே மாதிரி பாஜக வளர்ந்துருமா? பாஜக அப்படி விஜயதாரணி போய் தூக்கி நிறுத்துறவங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மோடி அமித்ஷாவுமே இங்கே பிறந்து வளர்ந்தா கூட திரும்ப இங்க பாஜக வளர்க்க முடியாது. ஐயோ, போற இடத்துல அண்ணாமலை போறலாம் கூட்டம் கூடுது அப்படின்னு நீங்க சொல்லலாம். அண்ணாமலை போற இடத்துல கூட்டம்லாம் செட்டிங்க. மொத்தமே 500 பேரை வாடகை எடுத்துட்டு அவங்க எங்கெல்லாம் போறாங்க அங்கெல்லாம் அந்த முச்சந்தில் நிக்க வச்சு போட்டோ எடுத்துப்பாங்க, வீடியோ எடுத்துப்பாங்க. அந்த வீடியோவெல்லாம் ஒன்னா சேர்த்து 500 பேரை 5000 பேரா காட்டுவாங்க, 5000 பேரை 50,000 பேரா காட்டுவாங்க. இதுதான் உங்களுடைய போட்டோஷாப் ஒர்க்கு. அதை தாண்டி வளர்ந்துருக்கா, மக்கள் மத்தியில் வளர்ந்துருக்கான்னு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலாம் வளரல. மக்கள் பாஜக இன்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா இன்றைக்கும் தனிச்சு நின்னா 0 தான். இங்க ஊருக்கு 10 பேர் வேணா கிளம்பி இருக்கலாம். கொலை பண்றவன், கொள்ளைக்காரன், இவனெல்லாம் உனக்கு பதவி தரேன், உன் கேஸை விடுவிக்கிறேன், உனக்கு போலீஸ் உன்னை நெருங்காம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க ஐயோக்க எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு நாங்க ஒரு கட்சி, நீங்க வேணா வெளியில கூட்டம் காட்டிக்கலாமா தவிர வெகுஜன மக்கள், பொதுமக்கள் எந்த இயக்கத்தை எந்த கட்சியை ஏற்றுக்கொள்கிறதோ தேர்ந்தெடுக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்க. அப்படி பாத்தீங்கன்னா பாஜகவை தமிழ்நாட்டில் உள்ள வெகுஜன மக்களும் பொதுமக்களும் ஒருபொழுதும் ஏத்துக்க மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளவும் இன்றவரை ஏத்துக்கல, இனிமேலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாழுங்கணத்துல போயிட்டு இப்படி விழுந்துட்டீங்களே விஜயதாரணி அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. உங்கள் தாத்தாவின் பெருமைகளோ நீங்களே எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருந்தாலும் அது அத்தனையுமே பாஜக கிட்ட நீங்க எப்போ போனீங்களா அப்பவே அதெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுரும். இனி உங்களுக்குன்னு எந்த ஒரு பெருமையும் கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி ட்ரோல் செய்யப்பட்டாரோ இங்க,
பாஜகவில் இருந்ததால. ஏன்னா அவர் நிறைய சொல்லுவாங்க, அவர் ஒரு திறமையானவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க உங்கள் திறமையெல்லாம் எங்க இருக்கு, எதற்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருக்கலாம், ஆனால் அதை நீங்க யாருக்காக எதற்காக பயன்படுத்துறீங்க, அது மக்கள் சார்ந்து பயன்படுதா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தனா உங்களுடைய திறமைகளும் நீங்க ஒரு பெரிய ஆளுமையா இருந்தால் கூட அதனால இந்த மக்களுக்கு இனிமே எந்த பயனும் இல்லை. நீங்கள் தூக்கி எறியப்பட்ட ஒரு வெற்று காகிதம் தான் இன்றைக்கு மக்களால. அதனால விஜயதாரணி போயிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய விவாதமோ ஒரு நாள் விவாதம் மட்டும்தான் நடக்கிற மாதிரி இன்னைக்கு பேசுறதோட சரி, நாளைக்கு அவர் அரசியலில் தமிழக அரசியல் ஏதாவது மாற்றத்தை நிறுத்த போறாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றதா இதற்கான விடையா இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜ்குமார் பாரதி. நன்றி, வணக்கம்.